உங்கள் எல்லாரையும் மறுபடியுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். பாடல் எவ்வளோ முக்கியமோ, ஆராதனை எவ்வளோ முக்கியமோ, காணிக்கை கொடுப்பது எவ்வளோ முக்கியமோ, அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இயேசுசாமி பிசாசுகிட்ட சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். பிழைப்பான் தமிழ் பைபிள் சொல்லுது. சில நல்ல ஆங்கில வேதாகமம் சொல்லு வாழ்வான்னு சொல்லுது. வாழ்வான் இந்த உலகத்தில் நம்ம கூட கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டோமா சொல்கிறாங்க இல்லையா, வாழ்வு தான் உனக்குன்றாங்க இல்லையா. அந்த மாதிரி வாழ்வு எங்கே இருக்குன்னா வார்த்தையில் இருக்குது. அதனால தான் விதையை குறித்த ஓமையை சொல்கிறாரு, விதை கர்த்தருடைய வசனம் சொல்கிறாரு. அப்போது இது ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் உங்கள் கவனம் முழுவதும் இங்கே இருக்கணும். என்ன பண்ணோம், கவனிக்கணும், நல்லா கூடுமான வரைக்கும் கவனிக்கணும். நான் ஏன் ரொம்ப சீக்கிரமாக பிரசங்கத்தை முடிக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? என்ன யோசித்துருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய இடத்துல சீக்கிரம் முடிச்சிடுவார் அவர். ஆந்திராலாம் போனால் சீக்கிரம் முடிச்சுட்டா ஊழியக்காராக ஏற்றுக்க மாட்டாங்க. 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும், 2 மணி நேரமாவது பிரசங்கம் பண்ணணும் ஆந்திராவுக்கு போனால். ஆனால் சீக்கிரம் முடிச்சா ரொம்ப நல்லது. ஏன் நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன்னா, ஒருத்தருடைய கவனம் 45 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. என்ன தான் கற்றுனாலும் அந்த அவங்களுடைய கவனம் அந்த அப்போ இங்கே வந்தால் ஏதாவது கற்றுக்கிட்டு தான் போகணும். ஆமேன்னு சொல்லுங்கள். வாரத்தை இங்கே இறக்கி வச்சுட்டு ஆண்டுடைய வார்த்தையை மனதில் என்ன பண்ணோம், சுமந்துக்கிட்டு போனோம். அப்போ உங்கள் கவனம் ரொம்ப முக்கியம். எனக்கு நீங்கள் என்னை கவனிக்கிறது ரொம்ப பிரயாசப்படுறோம். அதுக்கு ஏதோ சும்மா வந்தோம், ஏதோ 2 இதுக்காக ரொம்ப பிரயாசப்படுறோம், இதுக்காக நேரம் செலவிடுறோம். இந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு இதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கலாம்? சில நேரத்தில் உதாரணம் இங்கே நிற்கும் போதே வரும், யோசிக்காதது கூட வரும். அப்போ இதுக்கு நிறைய எங்களுடைய நேரத்தை செலவிடுகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது நீங்கள் கவனிக்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது பரவாயில்ல, நம்ம போட்ட உழைப்பு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். அப்போ நீங்கள் இதை கற்றுக்கிட்டும் பொழுது இது என்னடா நடக்கும்? ஆண்டவர் இயேசுசாமி என்ன சொல்கிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை வந்து சத்தியத்தில் தான். அப்போ நீங்கள் கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். கவனிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இங்கே இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை தான் நம்ம கொஞ்சம் படிக்கிறோம். நான் எப்பவுமே கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து பிரசங்கிக்கிறாள். ஞாயிற்றுக்கிழமையில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த அந்த மலை பிரசங்கம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் மாலை ஆராதனையில். அப்போது ஏன் வாரத்துக்கு ஒரு பிரசங்கத்தை உங்களுக்கு கொடுக்காம ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே அந்த மாதம் முழுவதும் தியானிக்கிறோன்னா, அப்போ தான் அந்த வசனத்தில் இருக்கிற ஆழம் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். அப்போது இங்கே நம்ம நீதிமொழிகள்லேருந்து வாசித்தோம் இல்லையா. அந்த நீதிமொழிகள் எழுதினவர் யாருன்னா சாலமோன். இஸ்ரவேலில் ஒரு வெற்றிகரமான ஒரு ராஜா யாருன்னா சாலமோன். சாலமோன் ஆளுகை செய்கிறத பார்க்குறதுக்கு வெளிநாட்டிலேருந்து ராஜாக்கள்லாம் வந்தாங்க, ராஜ ஸ்திரீகள் வந்தாங்க, அவனுடைய மகிமையை பார்க்குறது, அவனுடைய ஞானத்தை பார்க்கிறதற்கு. அப்போ அவ்வளோ பெரிய அவரை பைபிளில் ஞானின்னு சொல்கிறாங்க அவரை. அப்போ அந்த ஞானி கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டு நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஆவியினால் ஏவப்பட்டதை மாத்திரம்தான் பைபிளில் பதிஞ்சு வச்சுருக்கிறாங்க. நம்ம பைபிளில் இருக்கிற புஸ்தகம் 66 புஸ்தகம் இருக்குது. இதுதான் இருக்குதுன்னு அர்த்தங்க. நிறைய இருக்குது. எத்தனை சுவிசேஷம் இருக்குது? 4 சுவிசேஷம் எழுதியிருக்கு. ஆனால் சுவிசேஷங்களும் இருக்குது. இந்தியாவுக்கு பர்தலமேயுன்னு ஒருத்தர் வந்தார், சுவிசேஷம், அவர் ஒரு சுவிசேஷம் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் வேதத்தில் என்ன பண்ணல, சேர்க்கலை. நீங்கள் ரோமன் கேத்தலிக் திருச்சபைக்கு போனீங்கன்னா அங்கே அப்போக்ரிஃபான்னு சொல்கிறாங்க, தள்ளுபடி ஆகமங்கள்னு சேர்க்குறாங்க. ஏன் நம்ம அதை சேர்க்கலைன்னா, இறை தூண்டல் அல்லது ஆவியானருடைய அந்த வெளிப்பாடு இல்லாத வசனத்தை என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க. அப்போ கையில் இருக்கிற வேத புத்தகத்தில் இருக்கிற வசனம் ஒன்றும் ஆவியானவரால் ஏவப்பட்ட வசனம். ஆமென். அப்போது இந்த மாதம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கென்று ஆண்டவர் நமக்கு இங்கே கற்றுக் கொடுத்த காரியம் தான் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சினது ஔஷதம்னு சொன்னால் எப்படி சொல்லலாமா, குணமாக்குகிற மருந்து. எப்படிப்பட்ட காயத்தையும் குணமாக்கிடும். அப்போ நான் இப்படி சொல்லலாம், அதை எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்த்துடும். இருக்கிறீங்களா? ஆமேன். அப்போது நிறைய பேர் இது என்ன எடுத்துக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரியாயிடும் நினைக்கிறாங்க. பைபிளை நல்லா கவனிக்கணும். மகிழ்ச்சியை சொல்லாது, மன மகிழ்ச்சியை சொல்லுது. என்ன சொல்லுது? மனம் மகிழ்ச்சி. ஒருத்தன் மனம் மகிழ்ச்சி அடையணும்னு சொன்னால் அவன் முதலாவது மனம் மாற்றம் அடைந்தவனார். கிறிஸ்தவ என்பது மதம் மாற்றம் பண்ணுறவங்க கிடையாது. நாம்
உங்களை ஏதோ ஒரு மதத்திலேருந்து கூட்டி கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறது. ஒரு மனிதனுக்கு மனம் மாற்றம் அவசியம். அவன் மனதில் ஒரு பெரிய மாற்றம் அவசியம். அல்லேலூயா. அப்போது அந்த மாற்றத்தை கொடுக்கிறவர் யாருன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் மனிதனுக்கு மனம் மாற்றத்தை கொடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்கள். மதம் மாற்றிட்டாங்க யாரை மாற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்கள் இல்லையா? யாரையும் மாற்ற முடியாது. அது தெய்வத்தினால் மாத்திரம்தான் முடியும். நீங்கள்லாம் வந்து இங்கே உட்காந்துட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது மனம் மாற்றம் உண்டாகனாதான் மன மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ இந்த மனம் நல்லா கவனிங்க, கிறிஸ்தவங்க விட்ட காரியங்க தான். இன்னைக்கு உலகம் முழுதும் சபைகள் நடக்கிறது. நிறைய பேர் மதத்தில் இருக்கிறாங்க, நிறைய பேர் சபை பாரம்பரியமாக இருக்கிறாங்க. சில பேர் பிடிச்சா பிடிதான், அது உக்காந்தது தான், அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு தேவை என்னென்னா மனதிலே ஒரு மாற்றம் தேவை. வேதம் மனதை பற்றி நிறைய போதித்து இருக்குது. பைபிள் முழுசும் எதை போதிக்கிறோம்? மனதை பற்றி போகுது. நல்லா கவனிங்க, நான் சொல்கிறேன். நாம் ரட்சிக்கப்பட்டோம், பைபிள் சொல்லுது ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்பட போகிறோம்னு சொல்லுது. கவனிக்கிறீங்களா? இது நாங்கள் பைபிள் குழப்பமாகுதுன்னு நினைக்காதீங்க. ஆவியிலே ரட்சிக்கப்பட்டோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம். அப்போது நான் இயேசுவை ரோமர் 10:9 நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசித்து ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யும்போது என்னுடைய ஆவி புதுப்பிக்கப்படுகிறது, என்னுடைய ஆவி ரட்சிக்கப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என் பாவங்கள் கழுவப்பட்ட நான் எப்போ ரட்சிக்கப்பட போகிறேன்னு சொன்னால் இயேசு சாமி வரும்பொழுது இந்த பாவமான சரீரத்தை எடுத்துட்டு அவர் என்ன கொடுக்க போகிறார்? நமக்கு மகிமையான சரீரம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதனால தான் மண்ணில் புதைச்சிடறாங்க, கொண்டு போய் செத்து போனால் இந்த பாவ சரீரம் போயிடும். ஆமென். இயேசு வரும்போது கல்லறைகள் திறக்கப்பட்டு பாவ சரீரத்தை எடுத்துட்டு நமக்கு என்ன கொடுக்க போகிறாரு? மகிமையான சரீரத்தை அப்போது ரட்சிக்கப்படுகிறோம்னு சொல்லுது. பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எதிர்காலத்தில் ரட்சிக்கப்பட போகிறேன், ஆனால் நிகழ்காலத்தில் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்போ எங்கே அந்த ரட்சிப்பு நடக்குதுன்னா என்னுடைய ஆத்துமாவிலே நடக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ விசுவாசி பாருங்கள், 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஆனால் சொல்ல போனால் நம்ம தான் சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நமக்கு ஆவி இருக்குது, நமக்கு ஆத்துமா இருக்கிறது, நமக்கு சரீரம் இருக்குது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கான அடையாளம் செத்து போன அந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 2 அதான் சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் எப்படி இருந்தோமா? மரித்து கிடந்தோம், செத்து போயிட்டோம் ஆவியில். ஆனால் இயேசு சாமி உயிர் தெழும்போது என்ன பண்ணிட்டாரு? அவரோடு கூட நம்மையும் உயிரோடு இப்படி ஆவி உயிர்ப்பிச்சிருச்சு. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி யாரு? ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டவன். அப்போ ரட்சிக்கப்படாத ஆள் யாரு? மாம்சமும் மனசும் விரும்புறதை செய்கிறவன். இப்போ இந்த ஆத்துமாவை கவனிங்க. அதனால தான் 3 யோவானில் சொல்றாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்தே சுகம். ஆத்துமா வாழ்ந்தா எல்லாவற்றிலும் வாழ்ந்தல். ஏன் நிறைய கிறிஸ்துவங்க வாழ முடியல, ஜெயிக்க முடியல, ஏன் தோற்று போகிறாங்கன்னா ஆத்துமாவிலே ஒரு வாழ்வு இல்லை. ஆத்துமாவில் என்னல்ல ஒரு. அப்போ அந்த ஆத்துமாவை தான் பரிசுத்த வேத புத்தகம் மனது என்று சொல்லுகிறது. ஆத்துமாவை பரிசுத்த வேத புத்தகம் என்னன்னு சொல்லுது? மனதுன்னு சொல்லுது. ஆமென். அப்போ மனசை பற்றி ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது மனம் மகிழ்ச்சி, மனம் மாற்றம் யாருக்கு உண்டாகுனதோ அவங்களால தான் மன மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ அந்த மன மகிழ்ச்சி எங்கேருந்து கிடைக்கும்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கிடைக்கும். மன மகிழ்ச்சி எங்கேருந்து கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர்கள் மூலமாக கிடைக்கும். மன மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும்? ஜெபிக்கிறதின் மூலமாக கிடைக்கும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே போல் தான் நம்ம இங்கே பார்த்தோம், நீதிமொழிகள் 24:10 பார்த்தோம் போன வாரம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாய், ஆனால் அது பலன் குறுகினது. அந்த சோர்வு நம்முடைய பலனே குறுக பண்ணிடும். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. 112ஆம் சங்கீதம், 112ஆம் சங்கீதம், நூற்றி 12ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். துர்செய்தியை கேட்கிறதினால் ஏ, பயப்ப- ஏ. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். பாருங்க, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி உறுதியா இருக்கு. இப்போ நான் மனசுன்னு பேசினேன், ஆனா இங்க இருதயம்னு சொல்லுது. கவனிங்க, வார்த்தையை கவனிக்கணும். மனசுன்னு சொன்னேன், ஆனா இங்க என்ன சொல்லுது? இருதயம்னா நம்ம ரத்தத்தை பம்ப் பண்ற இருதயத்தை குறிக்கல, மனது. நம்முடைய மனசுல 2 விதமான மனது இருக்கிறது. ஒன்று ஆழ் மனது, இன்னொன்று சிந்திக்கிற மனது. கவனிங்க. அப்போ இருதயம் எங்களை வாசிக்கிறீங்களோ இது நம்முடைய ஆழ் மனதை குறிக்கிறது. ஆகவே தான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம், இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். இருதயத்தில் ஆழ் மனசுல என்ன இருக்குதோ அதான் நாம. ஆழ் மனதிலே என்ன இருக்கிறதோ அதான் நாம. ஆமா, அல்லேலூயா. அப்போ துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான். துர்ச்செய்தி எங்க கேட்கிறோம்? சிந்திக்கிற மனசுல கேட்கிறோம், காதுல விழுது. ஆழ் மனதுல கர்த்தருடைய வார்த்தை இருந்ததுன்னா அவன் இருதயம் என்ன பண்ணா? கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் யாரை நம்பி திடனாயிருக்கும்? கர்த்தரை நம்பி. அப்போ நல்லா கவனிங்க, சிந்திக்கிற மனதில் இருக்கிற தகவல்களை ஆழ் மனதுக்கு கொண்டு போக வேண்டும். சிந்திக்கிற போறவங்க வசனம் கேட்குறீங்க, இது சிந்திக்கிற மனசு. இப்போ நான் சொல்றது சிந்திக்கிற மனசுக்குள்ள போகுது. அப்போ சிந்திக்கிற மனசுக்குள்ள இருக்கிற இந்த தகவல், நான் சொல்ற இந்த தகவலை ஆழ் மனதுக்குள்ள போனோம்னா நாம் இரவும் பகலும் அதை தியானிக்கிறவர்களாக இருக்கணும், இதையே பேசுகிறவர்களாக இருக்கணும், இதை பற்றியே மற்றவர்களிடத்தில் பேசுகிறவர்களாக இருக்கணும். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பார்க்க. தியானம் என்ன தெரியுமா? கவனிங்க, தியானம்னா ஒன்றும் இல்லை, இங்கே சபையில் என்ன நடக்குதோ அதை சிந்திச்சு பார்க்கறது. அது மறந்துடும், ஆனால் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும் கஷ்டப்பட்டு. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய மனசு அப்படி ஆகிப்போச்சு, பாவம் உள்ள நுழைஞ்ச ஒன்றுமே தீமையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம், நல்லதை மறந்துடும். யாராவது ஒருத்தர், ஒரு அண்ணாச்சி நமக்கு காசு கொடுக்கணும்னு வச்சுங்க, கவனிங்க, ஒரு 100 ரூபா கொடுத்துட்டோம், 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டோம், 90 ரூபா அவர்கிட்ட இருக்குது. என்ன பண்ணுவோம்? ஞாபகமாக கேட்டு வாங்கிக்குவோம். வாங்குவோமா இல்லையா? வாங்குறோமா இல்லையா? அதே நாம் அவருக்கு ஒரு 90 ரூபா கொடுக்கணும், என்ன பண்ணுறோம்? ஞாபகம் வச்சுக்கிறோமா? யாரும் தெரிஞ்சு செய்யலை, மறந்துடுவோம் அது. ஏன்னா அந்த மாதிரி உலகம் இது. அப்போ பாருங்கள், நல்லது மாத்திரம் எப்போவுமே பிசாசு மறக்கடிக்க பண்ணுவான். அப்போ சபையில் என்ன பாட்டு பாடினாங்க இன்னைக்கு? என்ன புது பாட்டு பாடினாங்க இன்னைக்கு? வாக்குத்தத்தத்தை பற்றி பாடணும் இல்லையா? வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? அந்த பாட்டை நீங்கள் சிந்திக்கணும். சர்ச்சுக்கு வரோம், உட்காடுறோம், 2 பாட்டு பாடுறோம், கையை தட்டுறோம், வசனத்தை கேட்குறோம், வீட்டுக்கு போயிடக்கூடாது. வீட்டுக்கு போனோம்னா ஹோம் ஒர்க் பண்ணணும். அமேன் சொல்லுங்க. என்ன இது வேற எங்கேயாவது வந்து உட்காந்துட்டோமான்னு யோசிக்காதீங்க, நம்மளை வேலை வாங்குவாங்க போலன்னு. வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த வேலையை நாம் செய்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தகவல்கள், இங்கே கிடைக்கிற தகவல்கள் ஆழ் மனதுக்குள்ளே போகணுன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் என்ன ஒன்றுமே ஆகாது. செய்த ஆத்துமா வாழ்ந்தாதான் எல்லாவற்றிலும் வாழ முடியும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல ஆத்துமாவை வாழ வைக்கணும். அப்போ ஆத்துமாவை வாழ வைக்கிறதற்கு ஆத்துமாவுக்கு ஆகாரம் கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் என்கிற ஆகாரத்தை ஆத்துமாவுக்கு தொடர்ச்சியாக நம்ம அனுப்பி கொண்டே இருக்கும் பொழுது ஆத்துமா வாழும். ஆத்துமா வாழ வாழ எல்லாவற்றிலும் ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் வாழ வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் இங்கே வேதம் சொல்லுது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்கான்? திடனாக இருக்கான், அவன் இருதயம் உறுதியாக இருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் எப்படி இருப்பான்? பயப்படாது இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆபத்து காலத்திலே நாம் சோர்ந்து போனால் நம்முடைய பலன் என்ன ஆச்சு? குறுகினது. ஹல்லேலூயா.
இன்றைக்கு கூட நான் இன்னொரு காரியத்தை உங்கள் மத்தியில் இன்னைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதி அவளுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து அந்த நிருபத்தினுடைய முடிவில் சொல்றாரு, கடைசியாக என் சகோதரரே. சகோதரிங்கெல்லாம் பார்க்கக்கூடாது, சகோதரர்களில் சகோதரிங்களும் இருக்கிறீங்க. அப்போ கடைசியாக என் சகோதரரே, என் சகோதரிகளே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நாம் என்ன பண்ண வேண்டும்? பலப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமை. பாருங்க, கர்த்தர்னு சொல்லும்போது அது வார்த்தையை குறிக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்னவா இருந்தது? தேவனா இருந்தது. அப்போ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்ற ஒரு நல்ல அறிவுரைனா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. எதற்கோ உங்கள் நேரத்தை வீணாக செலவு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், பிரயோஜனமில்லாத காரியங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அழகா ஒரு வசனம் பைபிளில், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஆத்துமாவை அவன் நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு என்னது லாபம் என்ன? அப்போ ஆத்துமாவை ஒரு மனசை ஒரு மனுஷன் நஷ்டப்படுத்தாமல் அந்த ஆத்துமாவுக்கு தேவையான போஜனத்தையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறவனா இருந்தா அவனுக்கு என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இங்க அதுதான் சொல்லுது, கடைசியா என் சகோதரரே. பா, நான் இவ்வளோ காரியத்தை உனக்கு சொல்லிட்டேன்ப்பா, நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துட்டேன் உனக்கு இந்த லெட்டரில். இப்போது ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் உனக்கு கொடுக்குறேன். என்னன்னா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. அப்போ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுறதுன்னா என்னன்னா, நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா முதல் காரியத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ தசம பாகம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால சம்பாதிக்கிறதுல முதல் பகுதி. சம்பாதிக்கிறது என்ன கொடுக்குறோம்? முதல் இல்லை கொடுக்குறோமா இல்லையா? நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் கோயிலில் கோழி எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருந்தது, முருங்கைக்கு கொண்டு போய் வைப்பாங்க. கோழி போட்ட முதல் முட்டையை கொண்டு வந்து சர்ச்சில் வைப்பாங்க. அந்த முதல் உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும். கவனிங்க, வெறும் பொருளுக்கு மாத்திரம் அதை சொல்ல, உங்கள் நேரமும் அப்படிதான். ஆமீன் சொல்லுங்க. ஒரு சகோதரி, அவங்க நல்லா ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட். அவங்க நாங்கள் கூட ஒரு பாப்பா கூட்டு போய் காமிச்சோம். அவங்க பேசினாங்க, அப்படியே அவ்வளோ ஆஷா அந்த பொண்ணு சாஃப்டாக மாறிடுச்சு. அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துன்னுக்குறாங்க, இப்போ மைண்ட் மேனேஜ்மெண்ட்டு தான் நமக்கு அவசியம். டைம் மேனேஜ் பண்ணுறதில்ல நிறைய பேர் பயங்கரமாக இருப்போம், ஆனால் மைண்டை யாரும் என்ன பண்ணுறதில்ல, மேனேஜ் பண்ணுறதில்ல. அப்போ மைண்ட் மேனேஜ் பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த நாளினுடைய முதல் மணி நேரம் தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டும். கவனிங்க, இப்போ தான் கஷ்டமே ஆரம்பிக்குது, இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது இல்லை? அவன் சொல்லட்டுங்களா, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அப்படி கஷ்டப்படாமல் உங்கள் கையில் கிடைக்கிதுன்னா அது நிரந்தரமாக இருக்காது. ஆசீர்வாதங்கள் கூட அப்படி தான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வாரி அரைச்சிட மாட்டார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அநேகத்தின் மேல் அதிகாரியாக. ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த 24 மணி நேரத்துக்கு நம்ம என்னவா இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்போது அதில் முதல் மணியை யாருக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்குறது தான் பேர், ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்கல, நமக்காக. அதில் ஒரு சுயநலம் இருக்குது. ஆண்டவருக்கு கொடுக்குறோம், ஆனால் அது ஆசீர்வாதம் யாருக்கா மாறுது, நமக்கு மாறுது. அல்லேலூயா. அதான் ஏசாமி சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுமா. அப்போ சிலுவைனா நிறைய பேர் நினச்சாங்க, உண்மையாக சிலுவை செஞ்சு தொங்கணுமா? இல்லை,
சிலுவனா இந்த மாதிரி பாரங்கள். 5 மணிக்கு தான் நல்ல தூக்கமே வரும். சில பேர் ராத்திரெல்லாம் செல்லை நோண்டிட்டு 4 மணிக்கு தான் தூக்கம் வரும், 2 மணிக்கு தூக்கம் வரும். அப்படி தூங்குகிற நேரத்தில் கர்த்தரை 4 மணிக்கு எழுந்து தேட வேண்டும் இல்லையா? 5 மணிக்கு எழுந்து தேட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒரு கூட்டத்தில் நான் கேட்டேன், எத்தனை பேர் காக்கா கத்துறதை பார்த்தீங்க? இப்போ லேட்டஸ்டாக நடந்தது, எல்லாம் முழிக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே எழுந்துக்கிறது எப்போ? காகம் அந்த குருவி கத்துக்கிறத நோட் பண்ணுங்க, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக கத்த ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கிறீங்க அதை? ஏன் தெரியுமா? அது கத்தரை துதிக்கிறது அந்த நேரத்தில். ஏன்னா கத்தர் அது அந்த நாளினுடைய தேவையை சந்திக்க முடியாது கத்தரை தேடுகிறது. ஏன்னா காதிகாலையில் என்னை தேடுகிறவள் தான் என்னை கண்டடையும். காலையில் என்னை தேடுகிறவள்னு சொல்ல. ஆமென் சொல்லுங்க. காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குது? புதுசாக இருக்குது. அப்போ அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாகவே கத்தரை தேடிடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் பாருங்க, மினிமம் 1 மணி நேரம், மினிமம்ங்க. நிறைய பேர் 1 மணி நேரத்தை பெருசாக நினச்சிருக்கிறாங்க. மினிமம் ஐயாசாமி என்ன சொல்கிறாரு? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அப்போ அந்த 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் அடக்கணும். நீங்கள் இந்த ஆலயத்தில் கற்றுக் கொடுக்குற அந்த பாடல்களை நல்லா கவனிச்சிக்கணும். அதை நீங்கள் உங்கள் வீட்டில் பாடணும், தனியாக உட்காந்துட்டு பாடணும். என்ன வசனம் சொன்னாங்க குறிப்பு எடுத்துக்கணும். அந்த வசனத்தை டெய்லி படித்து பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாமல் தினசரி வேத வாசிப்பு இருக்கணும், ஆதியாகமத்திலேருந்து ஆரம்பிச்சு. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் புஸ்தகத்தை டெய்லி படிக்கணும். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 31 அதிகாரங்கள் இருக்குது. 1ஆம் தேதி 1ஆம் அதிகாரம், 2ஆம் தேதி ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக இருக்குது. அது தினம் எல்லாம் அதெல்லாம் செய்யணும். ஆனால் நீதிமொழிகளை மதியான நேரத்துலையோ இரவு நேரத்துலையோ எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போ என்ன பண்ணோம்? ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகளை வாசிச்சிடணும். எப்படியாது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். அப்புறமா நமக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள் இவங்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. பிரச்சனைன்னு சொன்ன உடனே நம்ம உடனே டாக்டர் எடுக்கிறீங்க. நிறைய டாக்டர்ஸ் ஆகிட்டாங்க. நீ உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அவங்க ஒரு வைத்தியம் சொல்கிறாங்க. இது சாப்பிட்றது தானே, அது சாப்பிட்றது தானே. அந்த ஐடியாலாம் சொல்கிறது நல்லது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க ஜெப நேரத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்கள். அந்த நாளில் நீங்கள் யாரை சந்திக்கிறீர்களோ அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லை ரட்சிக்கப்படலையான்றதை சிந்திக்கணும். ரட்சிக்கப்படலைன்னா அவருடைய ரட்சிப்புக்காக அன்றைக்கி ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்கள். சின்ன ஜெபம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் தான். நம்ம ஜெபத்தை நாம் சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் பரலோகம் அதை மேன்மையாக நினைக்குது. ஆலயத்துக்கு வரும் இல்லை, எவ்வளோ பேர் பிரச்சனைன்னு வரீங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துடக்கூடாது. அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? உட்காந்து அவளுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். எப்பவுமே அந்த எழுதுகிறது ரொம்ப முக்கியம். நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்குவேன் நல்லா இருக்கணும். எழுதி வச்சுக்கிட்டோம். அதுக்குன்னு ஒரு நோட் போடணும், ஒரு பெண்ணு வாங்கி வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு என்ன வசனம் கற்றுக்கிட்டோம் அந்த வசனத்தை படிக்கணும் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா யூடியூப்லலாம் அப்படியே பைபிள் அப்படியே வாயிலே சொல்லுது ஆடியோ. அதை போட்டு விட்டுட்டு வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த வசனம் உள்ளே போக போக அப்போது நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு ஒதுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அதை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? பலப்பட வேண்டும். அப்போ ஏன் நான் பலப்படுவது ரொம்ப அவசியம். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அது 119ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். என் ஆத்துமா துக்கத்தினால் உருகுகிறது, உம்முடைய வார்த்தையின்படி என்னை திடப்படுத்தும். என் ஆத்துமா துக்கத்தினால் உருகுகிறது, உம்முடைய வார்த்தையின்படியே என்னை திடப்படுத்தும். யோசுவா 1ஆம் அதிகாரம் அதான் போன வாரம் வாசித்து காமிச்சு இல்லையா? அவள் வார்த்தை ஆத்துமா என்ன பண்ணான்? துக்கமாக இருக்குது. ஐயோ என்ன ஆகும்னு தெரியலையே, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறதே, இவ்வளோ பெரிய வியாதி இருக்கிறதே, இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கிறதே,
கடன்காரங்களுக்கு கடத்தை கட்ட வேண்டியதாக இருக்கிறது, வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது, ஏன் வாழ்கிறோன்னு தெரியலையே, அப்படி ஆத்மா துக்கப்படுத்தும் பொழுது ஆண்டுடைய வார்த்தையை நம் தியானிக்கும் போது ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளே என்ன கொண்டு வரும்? மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யூதா 1:20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதி ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இங்கே பரிசுத்த ஆவியினால ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணோம்? எப்படி ஜெபம் பண்ணோம்? பரிசுத்த ஆவி. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னாவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு அச்சாரமாக கொடுக்கப்படுகிறார். அதனால தான் பாட்டு பாடும்போது என்ன பண்ணுறோம்? நல்ல ஸ்பீடு ஏற்றுறோம் பாடலில். அப்படி ஏற்றும் போது நீங்கள் ஆவியில் நிறைய 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 ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்நிய பாஷைகளை கொடுக்க ஆரம்பிப்பார். அந்நிய பாஷைகள் என்ன பண்ணுவீங்க? பேச ஆரம்பிப்பீங்க. அப்போது உங்கள் ஜெப நேரத்தில் அமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் கொடுக்குற நேரத்தில் எடுத்தோடனே வாயை திறக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக என்ன பண்ணுவாராம்? வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவரை நோக்கி நம் ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அது ஆத்துமாவிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க. எப்போதும் அவரை தேடுகிறவர்களாக இருக்கணும். 91ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேட வந்திருக்கிறீங்க, இதற்குண்டான ஆசீர்வாதம் தான் பெற்றுக்கொள்வீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடினா அதற்குண்டான ஆசீர்வாதம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அப்போது நம்முடைய நேரம் யோசிக்கணும், எங்கே நேரம் வேஸ்ட்டாக செலவாகுது. நாம் எப்படி தெரியுமா? நஷ்டத்துக்கு நம்முடைய நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாத காரியங்களுக்கு நம்முடைய நேரத்தை செலவிட்டு இருக்கிறோம். ஆனால் பிரயோஜனமான காரியங்களுக்கு நம்முடைய நேரம் செலவிடப்படும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணி நீங்கள் தனியாக போய் உக்காந்துட்டீங்கன்னாவே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சிடுவார். உங்கள் வாயை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவார். எல்லாவற்றுக்கும் தீர்வு வேறு எங்கேயும் இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளவே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வெளியில் நீங்கள் எங்கேயும் தேடி போக தேவையில்ல, அது உங்கள் வீட்டில் இருக்குது. அதுதான் ஜெப வீடு. என் வீடு எல்லாருக்கும் என்ன வீடு என்னப்படும்? உங்கள் வீடு ஜெப வீடு. ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன் ஜெப வீடு? இதுக்கு முன்னாடி அது எந்த ஒரு வீடு? ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறதுனால அது என்ன வீடு? ஜெப வீடு. அப்போ ஜெப வீடுன்னு பேரை வச்சுட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் பேர் ஜெபசீலன், ஆனால் ஜெபம் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஜெப வீடுன்னு பேரை வச்சுட்டு வீட்டில் நம்ம என்ன பண்ணாமல் இருக்கக்கூடாது? ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது, வேதம் வாசிக்கும்போது, ஆண்டவரை குறித்து பாடும்பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தினார கேலி பண்ணப்படுவீர்கள். அதையும் சொல்கிறேன். கண்டிப்பாக கேலி பண்ணுவாங்க, உங்களை கண்டிப்பாக பரிகேசிப்பாங்க. ஏசாமி அப்படி தான் அதான் சொல்கிறாரு, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு எழுப்பாங்க. நாம் என்ன பண்ணக்கூடாது? அந்த கேலி கிண்டல் பரிகாசத்தை என்ன பண்ணக்கூடாது? காதில் வாங்கிக்கவே கூடாது. நாம் தொடர்ந்து நேரத்தை ஒதுக்கி முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களை கேலி பண்ணவர்கள் உங்களுடைய உண்மைத்துவத்தை பார்த்து, நாம் இவ்வளோ கேலி பண்ணோம், இவ்வளோ கிண்டல் பண்ணியோம், இவ்வளோ சண்டை போட்டோம், இவங்க உறுதியாக ஆண்டவரை பிடிச்சிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி கண்டிப்பாக அவர்களுக்குன்னு பிரச்சனை வரும் பொழுது ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அவங்க ஜெபிக்க வேறு எங்கேயும் போக மாட்டாங்க, உங்ககிட்ட தான் வருவாங்க. உங்ககிட்ட தான் வருவாங்க. ஆமே. ஏன்னா நீங்கள் ஜெபித்து ஜெயம் பெறுறத அவர்கள் கண்கள் காண செய்யும். அல்லேலூயா. டேங்குக்குள்ளே தண்ணி இருக்கிறதுனால தாகம் தீர்க்காது. என்ன பண்ணணும்? தண்ணியை குழால திறந்து விடணும். அதே போல் நீங்கள் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையையும் தனிப்பட்ட வேத வாசிப்பையும் தனிப்பட்ட ஆராதனையும் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வெளியரங்கமான பலனை கொண்டு வரும். ஏசாமி அதான் சொல்கிறாரு, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. உன் பிரச்சனைக்கான தீர்வு அங்கே இருக்குது. ஜெபத்தில் தீர்வு இருக்கிறது. நிறைய பேர் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாமா? அது புதியதாக வருகிறவர்களுக்கு. ஊழியக்காரங்கிட்ட ஜெபம் பண்ணுறது யாரு?
புதியதாக வருகிறவர்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறோம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவங்கள தைரியப்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஜெபிக்கும் பொழுது, அறை வீட்டுக்குள்ளே ஜெபிக்கும் பொழுது, வேலை ஸ்தலத்தில் ஜெபிக்கும் பொழுது, போகும்போதே ஜெபிக்கும் பொழுது, வரும்பொழுதே ஜெபிக்கும் பொழுது, இந்த ஜெபம் வாயில் வர ஆரம்பிச்சுன்னா, ஆண்டுடைய பாட்டு உன் வாயில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஆண்டுடைய வசனம் உன் வாயில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. உன் பிரச்சனை எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு தீர்வை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அப்போது நம்ம இதை செய்யும்போது என்ன நடக்கும்? இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்க ஆரம்பிக்கும். துர்ச்செய்தியே கேட்டாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டோம். ஏன்னா என்ன வந்தாலும் சரி, என்னை காக்க என் தேவன் இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? விழுகிறவர்களை தாங்குகிறார். ஆமென் சொல்லுங்க. விழுகிறவர்களை, நம்மளாம் விழுகிறவர்கள் தான், கர்த்தர் தாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் விழலை. உண்மைதானே? நாம் என்ன பண்ணுறோம்? தப்பாக நினைக்காதீங்க வார்த்தையை பயன்படுற. கொழுப்பெடுத்து திமிர் எடுத்து ஆண்டர் விட்டு தூரம் போய் என்ன பண்ணுறோம்? விழுந்துடும். உண்மைதானே அது? ஆனால் ஆண்டர் தாங்குகிறவராக இருக்கிறார். கெட்ட குமாரன்னு சொல்கிறோம். அப்பா கூட இருந்த வரைக்கும் அவனுக்கு என்ன கிடச்சிது? நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, நல்ல பாதுகாப்பு இருந்ததா இல்லையா? ஆனால் அப்பா விட்டு, அப்பா துரத்தி விட்டாரா? அவன் போனானா? அவன் தான் ஓடினான். ஓடி என்னாச்சு? பண்ணி சாப்பிட்ற தவிட அது கூட கிடைக்கல. நிறைய பேர் சாப்பிட்டான்வாங்க. நல்லா பைபிளை வாசித்து பாருங்கள். அதை கொடுக்குறது கூட ஆள் இல்லை அவனுக்கு. அப்புறமா அப்பா பற்றி யோசித்து திரும்பி அப்பா கிட்ட வந்தான். அப்பா மறுபடியும் அவனை என்ன பண்ணுறார்? அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கிறார். விழுகிறவர்களை தாங்குகிறார். விழுகிற நம்மை தாங்குகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். அப்போ விழாமல் பார்த்துக்கிறாரு. நாம் அவரை விட்டு தூரம் போய் கீழே விழுந்துட்டாலும், மடங்கடிக்கப்பட்டாலும், அப்போ நம்மை தூக்கி விடுகிறது அவர் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. அதை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு நல்ல அறிவுரை என்னென்னா, கர்த்தரிலும் அவருடைய சமூகத்தில் வல்லமையிலும், சத்துவத்தின் வல்லமையில் என்ன பண்ணுங்க? பலப்படுங்க. அவருடைய சமூகத்தில் நீங்கள் செலவு பண்ணுகிற நேரம் ஒன்றும் வீணாக போகாது, உங்களை பலவானா மாற்றும். இப்போ நீங்கள்லாம் ஜிம்முக்கு வந்த மாதிரி, ஆமென், எத்தனை பேர் ஜிம்முக்கு போயிருக்கீங்க? போனால் வெயிட் போட்டு அப்படியே வலி தூக்குவாங்க. அப்படி வெளியே வந்து அப்படி பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி நிற்பாங்க. இந்த ஜிம்முக்கு போகிறாலாம் பார்த்தா டைட்டாக தான் பண்ணின்னு போடுவோம். ஏன்னா அவங்க ஒர்க் அவுட் பண்ணது தெரியணும். ஆமென் சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வருமா? அதே போல் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சமூகம் உங்களே அறியாமல் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்குது. அந்த பலம் சரீர ரீதியான பலம் கிடையாது, மன ரீதியான பலம். ஒரு மனுஷன் மன ரீதியாக பலம் உள்ளவனாக மாறிட்டா அவன் சரீர ரீதியாக பலவனாக மாறிடுவான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதான் தான் பவுல் சொல்றாரு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன பண்ணுங்க? நீங்கள் வல்லப்படுங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயிட்டேன்னா உன் பலன். அப்போ ஆபத்து காலத்தில் நான் சோர்ந்து போகணும்னா, எங்கள் ஊழியக்காரர் அழகாக சொல்லுவார், எங்கள் பாஸ்டரு, திருடன் வந்து வீட்டுக்கு லெட்டர் போட்டு வரமாட்டானா? திருடன் வந்து என்ன பண்ணுவானா? வீட்டுக்கு லெட்டர் போட்டு வருவானா, இன்றைக்கி உங்கள் வீட்டில் நாங்கள் திருட போகிறோன்னு. எப்போ வருவானே தெரியாது. அப்போ நாம் என்ன தான் பண்ணோம்? ஆயத்தமாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். பிரச்சனை வந்த பிற்பாடு பார்த்துக்கலாம். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பிரச்சனை எதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான்? உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ முன்பாகவே நான் ஆயத்தமாக இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆயத்தம் ரொம்ப அவசியம். நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி சகோதரர்கள் வேலை செய்கிறாங்க, சகோதரிகள் வேலை செய்கிறாங்க, ஆயத்தப்படுத்துகிறாங்க, இந்த இடத்த பெருக்கிறாங்க, அழகாக இன்றைக்கி பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் மாட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு பெரிய உழைப்பு இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர் சேர் போடுறாங்க, சில பேர் பாயை கொண்டு வராங்க, சில பேர் டீயை போடுறாங்க, முடிஞ்சவங்களுக்கு டீயை பரிமாறுறாங்க. அப்போ ஒரு ஆராதனை நடக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆராதனை சக்ஸஸ்ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி என்ன பாட்டுன்னு அனுப்புகிறோம் இவங்களுக்கு. சில நேரத்தில் பாட்டே கிடைக்காது, ஃபோன் வந்துனே இருக்கும், என்ன பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டுன்னு. அப்போ அதுக்கு ஒரு ஆயத்தப்படும் பொழுது தான் அவுட்புட் எப்படி வருது? நல்லா வருது. ஆமென்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அதே போல் வாழ்க்கையிலும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதில் ஆயத்தப்பட வேண்டும். என்ன கேட்டால் நான் உங்களுக்கு எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், பாவத்தை ஜெயிக்கணும்னா
நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயில் இருக்கணும். வெற்றிகரமாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா வாக்கு தத்தங்கள் இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமேன். பிசாசு சொல்லுவான், நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, உனக்கு ஒன்றும் வராது. அப்போ நாம் ஆயத்தமாக இருந்து அவனுக்கு பதில் கொடுக்கணும். என்ன பதில் கொடுக்கணும்? இல்லை இல்லை, என் தேவன் சொல்லிட்டாரு, நான் கீழாயிராமல் மேலாயிருப்பேன், நான் வாளாயிராமல் தலையாயிருப்பேன். நீ கடன் வாங்கி தான், நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் கடன் வாங்குகிற சூழ்நிலையில் தான் எல்லாமே இருக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், இது நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் வாக்குத்தத்தம் நிறைவேறும். என்ன வாக்குத்தத்தம்? நீயும் கடன் வாங்க மாட்ட. அநேக ஜாதிகளுக்கே இன்னைக்கு வாங்குகிறோம். வாங்கும்போதே கடன் வாங்கியே வாழலாம்னு நினைக்காதீங்க. வாங்கும் போதே சொல்லணும், ஒரு நாள் கடன் கொடுக்குறவனை ஆண்டவர் என்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. அவங்க வட்டிக்கு கொடுக்குறாங்க, நாங்கள் இலவசமாக கொடுக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ வார்த்தையில் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பலவீனம் வந்த பிற்பாடு ஜெபம் பண்ணணும். முன்னாடியே சொல்லி வச்சுருந்தோம். அப்படியே தழும்புகளால் நான் ஆகிட்டேன், குணமாயிட்டேன். எத்தனை பேர் குணமாக இருக்கிறீர்கள் இந்த காலை வேளை? இயேசுவின் தழும்பு என்னை குணமாக்குகிற ஒரு அப்போ ஆயத்தப்படு. உன்னோடு கூடினவர்கள் என்ன பண்ண? ஆயத்தப்படு. நிறைய மதத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் நிறைய ஆலயம், நான் குறை சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க, மதத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் குறை சொல்லுகிற இடத்துல வந்துட்டாங்க நிறைய. நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. எனக்கு படிக்க தெரியலன்னா கூட கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அந்த காலத்தில் இருந்த கிறிஸ்தவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் சுலபம். ஆமேன். அல்லேலூயா. பிசாசு எதை கெட்டதுக்கு பயன்படுத்துகிறானோ நாம் அதை நல்லதுக்கு பயன்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. யூடியூப்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? சில பேர் அது கூட தெரியாது. ஒரு அதிகாரத்தை போடுங்க, போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ஹெட்ஃபோன், வயசானவங்க கூட பரவாயில்ல, வாங்கி காதில் போட்டுட்டு அந்த இசையோட வசனம் சொல்லுதுங்க, கேட்டு பாருங்கள், அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது கேளுங்க. படிக்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். படிக்க தெரிஞ்ச நீங்கள் நல்ல வேதத்தை பிரித்து ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக வாசிங்க. நீங்கள் சத்தமாக வாசிக்கும் போது வாய் நாக்கு நல்லா பிறல ஆரம்பிக்கும், நல்லா தெளிவாக பேச ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். எபேசியர் 3:16 அங்கே சொல்லப்படுகிறது. அவருடைய மகிமையின் வாசிங்க. எபேசியர் 3:16. அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்கள். எபேசியர் 3:16. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். போதும். அப்போ ஆவியினாலே, அப்போ ஆவியானவர் எங்க வேலை செய்யறார்? வார்த்தை இருக்கிற இடத்துல தான் ஆவியானவர் வேலை செய்வார். கவனிங்க, ஆவியானவர் இருப்பாரு. அப்போ ஆவியானவர் என்னை உள்ளான மனுஷனிலே பலப்படுத்தணும்னா அங்கே வார்த்தை இருக்க வேண்டும். வார்த்தை இல்லாமல் ஆவியானவர் ஒன்றும் செய்ய மாட்டார். கவனிங்க. அல்லேலூயா. உள்ளான மனுஷனை பலப்படுத்துறது யாரு? ஆவியானவர். அப்போ ஆவியானவர் என்னை உள்ளான மனுஷனை பலப்படுத்தணும்னா வார்த்தை வேண்டும். தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது உலகம் எப்படி இருந்தது? பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும். அது முதலாவது வசனமா ரெண்டாவது வசனமா? ஃபர்ஸ்ட் வசனம் என்ன? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இல்லையா? அப்படி தானே போட்டுக்குது ஃபர்ஸ்ட் பேஜ் பைபிளில். முதல் வசனம் என்னது? ஆதியிலே தேவன் என்னத்தை சிருஷ்டித்தாரா? வானத்தையும் பூமி. இரண்டாவது வசனம் பூமியானது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அது எப்படி? ஆண்டவர் சிருஷ்டித்தா ஒழுங்கின்மையும் வெறுமையுமா சிருஷ்டிப்பாரு? இந்த பீச்சுக்கு போகிறவங்கலாம் பாருங்க, கை சும்மாவே இருக்காது. பீச்சுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. கொஞ்சம் ஞாபக சக்தியை வெளியே எடுத்துகிட்டு வரேன். பீச்சுக்கு போனால் என்னங்க பண்ணுவீங்க? சில பேர் பார்க்குறீங்க, நாங்கள் பீச்சுக்கே போனது இல்லைங்கன்றீங்க. பரவாயில்ல, நீங்கள் உட்காந்துங்க, சொல்கிறத கேட்டுக்குங்க. பீச்சுக்கு போனால் என்னங்க பண்ணுவீங்க? மண்ணில் மலை கட்டிடுவாங்க. உடனே இந்த மலையை கட்டிட்டு சும்மா இருக்காது. என்ன பண்ணாதது? அதை நோண்டும், கொடாஞ்சி கடைசியில் என்ன அது உடஞ்சி கீழே விழுந்துருமா இல்லையா? விழுந்துருதா இல்லையா? விழுந்துருது தானே அது.
அப்போ ஆவியா பாருங்க, ஆண்டு நம்ம தான் நம்மளே அந்த மலையை கட்டும்போது எப்படி கட்டுறோமோ அழகாக கட்டுறோம். நம்ம கையை வச்சுன்னு சும்மா இல்லாமல் நோண்டி என்ன பண்ணுறத உடச்சி போட்டுடுறோம். ஆனால் தேவன் ஒழுங்கின் தேவன், தேவன் முழுமையின் தேவன், பரிபூர்ணர் அவர். அப்போ வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாருன்னு சொல்லிட்டு அந்த வானத்தையும் பூமியையும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா சிருஷ்டிப்பார். அந்த ஒழுங்கின்மைன்னு என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, சுலபமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன், ஆனால் கொஞ்சம் தப்பான உதாரணம் தான். பாத்ரூமில் இருக்கிற சாமானெல்லாம் கிச்சன்லையும், கிச்சனில் இருக்கிற சாமான்லாம் பாத்ரூமில் இருந்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? யாராவது நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்கிறீங்க சொல்லுவீங்களா? போயிட்டு எவ்வளோ அழகாக வீடு கட்டியிருக்கிறாங்க, பாத்ரூமில் இருக்கிற ஜக்கு, பாத்ரூமில் இருக்கிற அந்த பக்கெட்டு, சோப்பெல்லாம் கொண்டு போய் சமைக்கிற இடத்துல வச்சுட்டு, சமைக்கிற இடத்துல இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துன்னு போய் எப்படி இருக்கும்? அதுதான் ஒழுங்கின்மை. அதுதான் அது ஒழுங்கின்மை. அப்போது ஆண்டவர் அப்படி சிருஷ்டிப்பாரா? இல்லை. அந்த 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் நடுவில் பல 1000 ஆண்டுகள் இருக்குது. ஆண்டவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போது பிசாசு பார்த்தான், பரலோகத்தில் ஒரு பெரிய கலகத்தை உண்டாக்கி, அவனு கூட ஒரு தேவ தூதர்கள் என்ன பண்ணா பிடிச்சி, ஆண்டவர் நமக்கு நல்ல கவனிங்க, ஆண்டவர் நமக்குன்னு ஏற்படுத்தி வச்ச இடத்த அவன் பிடிக்க பார்த்தான். ஆண்டவர் அவனுடைய நோக்கத்தை அறிந்து அவனை மேலேருந்து எங்கே தள்ளாரு? கீழே தள்ள. விழுந்தவன் எங்கே கீழே வந்து விழுந்தான். அவன் விழுந்த உடனே பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமா மாறிச்சு. அல்லேலூயா. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்து ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடுறார். ஆவியானவர் அசைவாடுறாரு. கவனிங்க, பூமியானது என்னவா இருக்குது? ஒழுங்கின்மை வெறுமை. அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாராம்? இப்போ அசைவாடும் போது மாற்றம் உண்டாயிடுச்சா? கவனிங்க, மாற்றம் உண்டாச்சா? உண்டாகலை. எப்போ ஆண்டவருடைய வாயிலிருந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்கிற வார்த்தை வந்ததோ அப்போதான் ஆவியானவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் என்ன பண்ணாரு? மாற்றினார். அப்போ ஆவியானவர் வேலை செய்யணும்னா வார்த்தை அவசியம். ஆண்டவருடைய வாயிலிருந்து என்ன புறப்பட்டுச்சு? வார்த்தை. என்ன வார்த்தை? வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற வார்த்தை. கவனிங்க, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இந்த காலை வேளையிலே? அப்போ ஆவியானவர் உள்ளான மனுஷன்ல என்னை பலப்படுத்தணும்னா நான் வார்த்தையின் மனிதனாக இருக்க வேண்டும். எசேக்கியேலின் பள்ளத்தாக்குக்குள்ள அதான் நடக்குது. எசேக்கியேலை கூப்பிட்டு ஆண்டவர் கேட்குறாருப்பா, என்ன பார்க்குற? அவன் சொல்கிறான், எலும்பு பார்க்குறேன். சாதாரண எலும்பு இல்லை, உலர்ந்து போன எலும்பு. ஆண்டவர் கேட்குறாரு, உயிர் அடையுமா? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே கேள்வி இது? உங்களுக்கு தவிர வேறு யாருக்கு இது தெரியும்? ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதை பார்த்து பேசு. அதை பார்த்து என்ன பண்ணு? இவன் பேசின பிற்பாடு தான் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? புறப்பட்டு வந்து உலர்ந்த எலும்புக்கு என்ன கொடுக்குறாரு? உயிர் கொடுக்குறாரு. அப்போ பேசுறதுன்னு என்னது? வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. தேவ தூதர்கள் கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிவாங்களே தவிர வேறு எதுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற பலத்த சௌரியவான். வார்த்தையின்படி தான் செய்வாங்க. உன் விருப்பம் என் விருப்பத்தை படி செய்ய மாட்டாங்க அவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாக பலப்படணும்னா வார்த்தை ரொம்ப அவசியம். இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இதைத்தான் சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். கடைசியாக என் சகோதரரே, கடைசியாக என் சகோதரிகளே, என் பிள்ளைகளே, பிரயோஜனமில்லாத காரியத்துக்கு உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்க. அந்த நேரத்துக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சந்தோஷம் எதிர்காலத்தை பாதிக்கிறது. உனக்கு நான் வைத்திருக்கிற கண்கள் காணாத, காதுகள் கேட்காத, ஒருவனுடைய எண்ணங்களிலும் தோன்றாத ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். ஆனா நீ உலக சந்தோஷத்தின் பின்னாடி போய் அதையெல்லாம் இழந்து இன்றைக்கு நிற்கதியா என் சமூகத்தில் வந்து உட்காந்துட்டு நான் உனக்கு எதுவும் செய்யலன்னு யோசிச்சுட்டு இருக்கிற. இப்போ நான் உன்னோடு பேசுகிறேன். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு என்னோட செலவு பண்ணு. ஹல்லேலூயா. தானியேல் 3 வேளை ஒழுங்கா ஜெபம் பண்ணான்.
ஜெபம் பண்ணா சிங்க கபியில போடுவாங்கன்னு மிரட்டினாலும் ஜெபம் பண்ணான். அதனால தான் சிங்கம் அவனை கடிக்கல. அன்னைக்கு எழுத்தின்படி சிங்கம், இன்னைக்கு உண்மையாகவே சிங்கம் மாதிரி காத்துட்டு இருக்கிறான். நிறைய பேர் எப்படா நம்ம மாட்டுவோம், எப்படா சிக்குவோம். கரெக்டா? அல்லேலூயா. அப்போ அந்த சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் நீங்க தப்பு வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே என் வாழ்விலும் நிறைவேறுமே. சொல்லுங்க. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே எம் வாழ்விலும் நிறை. எல்லாரும் ரெடியா சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாமா. நல்ல வாய்களை திறந்து ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை. செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. ஆமென் சொல்லுங்க. குறிப்பிட்ட ஷதரபா கரபா. இன்னொரு முறையோட சொல்லுங்க. குறித்திட்ட காலத்திலே, குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவே. வாய்களை திறந்து இப்ப சொல்ல போகிறோம். ஆமென், ஆமென். சொல்லுங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஐயா கையை தட்டி ஆமென். உற்சாகமா ஷபா பாபா. ஹalleluya, hallelujah, hallelujah. ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே வார்த்தை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. சொல்லுங்க. என் வாழ்விலும் நிறைவே. நல்ல வாய்களை திறந்து சத்த வெளியே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாக்குத்தத்தங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. ஓ இயேசுவே. இன்னொரு முறை சொல்லலாம். ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். இன்னொரு முறை சொல்லுவோம். ஆமென். விடாதீங்க, விடாதீங்க. நல்லா கை தட்டி. ஓ ஹalleluya,
Praise the Lord. Hallelujah. Shikadura makarala. Oh, இயேசு. இன்னொரு விஷயம் கூட. ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். நல்லா ஸ்டைலெல்லாம் தட்டாதீங்க. நல்லா தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுது. ஆமென், ஹல்லேலூயா. அததான் சொல்றாரு பவுல், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன பண்ணுங்க, பலப்பட்டு இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் பலப்பட்ட போதாது, அனுதினமும் எல்லாம் சொல்லுங்க, அனுதினமும் அனுதினமும் ஆண்டவருக்கு உங்க நேரத்தை கொடுங்க. ஆமென். யார் யாருக்கும் உங்க நேரத்தை கொடுத்தீங்க, ஆனால் உங்க முகத்தில் நாமத்தை போட்டு தான் மிச்சம். அவங்க உங்களை ஏமாற்றினது தான் மிச்சம். உங்களுக்கு நன்மைக்கு தீமை செஞ்சது தான் மிச்சம். ஆமாவா இல்லையா? தீமை தானே செஞ்சாங்க. யாரோ நன்மை செஞ்சாங்களா? யார் யாருக்கோ ஓடி நீங்கள் உழைச்சிங்க. நான் பார்த்த ஒரு சகோதரன் சொன்னார், எல்லாருக்கும் ஓடி உழைச்சேன், ஆனால் எனக்கு உழைக்க யாரும் இல்லை. நான் உண்மையாக அதை அனுபவிச்சிருக்கிறேன். நான் ரோட்டில் போகும்போது யாராவது பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் பார்த்துட்டுன்னா விட மாட்டேன். ஆமென். அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, டோ பண்ணி கொண்டு போய் பெட்ரோல் பங்கில் விட்டுட்டு தான் போவேன். ஆமென். ஒரு வாட்டி குரோம்பேட்டை பிரிட்ஜில் ஒருத்தர் புல்லட் வச்சுன்னுக்கிறாரு. பிரிட்ஜு பெரிய பிரிட்ஜ், அந்த குரோம்பேட்டை பிரிட்ஜு கரெக்டாக சரவணா ஸ்டோர் அண்ட் இறங்கும் அந்த பிரிட்ஜு. நிற்கிறாரு பாவம், பிரிட்ஜு மேலே தள்ளின்னு போக முடியுமா அவரால்? வாங்க நான் டோ பண்ணுறேன். அவர் சொன்ன முடியாது, வெயிட் பரவாயில்ல, நான் பண்ணுறேன் வாங்க, நான் பண்ணுறேன் வாங்க. கஷ்டம்தான், ஆனால் ஆண்டவர் பலத்தை கொடுக்குறாரு பாருங்கள். கொண்டு போய் பெட்ரோல் பங்க் கண்டி விட்டேன். இறக்கத்தில் ஒரு பங்க் இருக்கும். ஆனால் அதே ஒரு நாள் நான் பெட்ரோல் நம்ம பைக்கை தள்ளிட்டு போகிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் கூட இல்லை. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. தப்பாக சொல்ல வரல, அதை உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன். எல்லாம் அநேகருக்கு உங்கள் நேரத்தை கொடுத்துருப்பீங்க, உங்கள் உழைப்பை கொடுத்துருப்பீங்க, உங்கள் பிரயாசத்தை கொடுத்துருப்பீங்க. ஆனால் கிடைச்சதெல்லாம் நமக்கு என்னது? ஏம்மா நான் சொல்கிறேன், இவருக்கு உங்கள் நேரத்தை கொடுத்து பாருங்கள். இவருடைய சமூகத்தில் உங்கள் நேரத்தை கொடுத்து பாருங்கள். ஆமென் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். நான் சொல்ல தோற்று போக மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேங்க, ஜெயிச்சிருவீங்க. எப்படிப்பட்ட வல்லமையாக இருந்தாலும் சரி. ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஊழியக்காரர் தூங்கிட்டே இருந்தாராம். பிசாசு தட்டி எழுப்பியான்னு பயம் காமிச்சானா. சொன்னா நீ அமைதியாக தூங்கிட்டானா. பிசாசே வெக்கப்பட்டு போயிட்டானா. ஐயோ, அதோட பிசாசு கூட உங்ககிட்ட வெக்கப்பட்டு போகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை போடலாமா? பைபிள்லாம் அப்படியே சேரில் வச்சு ஒரு விஷயம் அப்படியே எழும்பி நில்லுங்க. அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை. குறித்திட்ட நாளத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும். கண்டிப்பா 3 பேர் அந்த பாட்டுல உதாரணமா எடுத்து வந்திருக்கிறாங்க. சாரால, தாவீத, யோசேப்பு. 3 பேருடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க கட்டுக்கதை கிடையாது. இவங்க வாழ்ந்ததுக்கான ஆதாரம் இன்னும் இஸ்ரேல் தேசத்துல இருக்கு. இவங்க வாழ்ந்தாங்கன்றதுக்கு. ஆமேன். தாவீதனுடைய கல்லறை இன்னைக்கும் இருக்குது இஸ்ரேல்ல. ஆமேன் சொல்லுங்க. சாரால் வைக்கப்பட்ட கல்லறை இன்னைக்கும் இருக்கு. யோசேப்பு அந்த எகிப்துல ராஜாவா அரசாண்டாம் பாரு, அந்த அந்த அடையாளம் இன்னமும் இருக்கு. இவங்க 3 பேர் வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாராளுக்கு கர்ப்பமே செத்து போச்சு சொல்றேன். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? கண்டிப்பா நீ ஒரு குழந்தைய சுமந்து கொண்டு இருப்பேன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா இல்லையா? தாவீதை ஒரு வல்லமையான அரசனாக்குவேன்னு சொன்னார். ஆனா பெத்த புள்ள என்ன பண்ணிச்சு?
துரத்தி விட்டுடுச்சு. ஆனால் ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்தாரா இல்லையா? அல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கை இடிக்கப்பட்டது. கூட பிறந்தவங்களும் இடிச்சாங்க, ஒரு இடத்துல உண்மையாக வேலை செஞ்சாங்க, அங்கேயும் இடிச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தர் மறந்தாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. குறித்த காலத்தில் நிறைவேற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதிக்காது, அது நிச்சயமா வரும். அது தாமதிச்சாலும் அதுக்கு காத்திரு. எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? காத்திருக்கிறவருக்கு புது பலன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்வேன்னு சொன்னதை கண்டிப்பா செய்து முடிக்க வல்லவர். ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாமா. பாட்டு பாடி ஜெபம் பண்ணி முடிச்சவனையும் டீ குடிக்கும் பொழுது சின்ன பசங்கள்லாம் வந்து முன்னாடி வந்து மைக்கில் வசனம் சொல்லணும். அங்கே சண்டேஸ் கிளாஸில் என்ன கற்றுக்கிட்டீங்க? தெரிஞ்சுதை சொல்லணும், பரவாயில்ல தெரியலன்னா கூட தைரியமாக வந்து சொல்லணும். ஜெபம் பண்ணி முடிச்சவன் கண்களை மூடுவோம், ஆண்டவர் நோக்கி பாரு. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ரபா ரபா சந்துரா லபோதியா. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலமும். உங்கள் நேரம் எங்கெங்க போகுது? யாருக்கு உங்கள் நேரத்தை கொடுங்க? மொபைல் ஃபோனுக்கா, இல்லை ஊருக்கு அதை பேசுறதுக்கா, ஃபார்வர்டு மெசேஜுக்கா? எதுக்கு? அது இருக்கட்டும் ஒரு பக்கம் மூலையில். ஆனால் உன் நேரத்தை கர்த்தருக்கு கொடு. கர்த்தர் உன் நேரத்தை கேட்குறாரு. அதனால தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியல அவங்கள. நீங்கள் ஒப்பு கொடுப்பாயா? இந்த காலையில் ஆண்டவருக்கு உன் நேரத்தை ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவர் பெரிய காரியத்தை வாழ்க்கையில் செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு ஒன்று ஆசீர்வாதமாக மாற்றுவார். நாங்கள் வெளியே போகிறோம், நீ வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டு போ, அப்போ தான் எங்களுக்கு காரியம் நடக்கணும்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த 23 ஆண்டவரே ஆகஸ்ட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தில் கூட எல்லா உடைய பிள்ளைகளை கொண்டு வந்தீரேப்பா. சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட இவளுக்கு கிருபை செய்ததுக்காக கூட சோதரம். இந்த சத்தியம் இருதயங்களை ஊடுருவட்டும், உள்ளங்களில் செல்லட்டும்பா. ஆழத்தை புரிந்து கொள்ளட்டும். ஒருவேளை இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்காகிலும் எதை பற்றியாவது பயம் இருந்தாலும் கர்த்தர் நீர் அவளை தைரியப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, கூட இருக்கிறத காண்பீங்க. ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தோடு போகட்டும், சமாதான தாபரங்களில் தங்கட்டும், குறையில்லாதபடி வாழ வைங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த